ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கிங்க ஒரு ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி ஸ்வீட் பண்ணியிருக்கேன். அது தீபாவளி ஸ்பெஷல். தீபாவளி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. சீக்கிரமாக வரப்போகிறதுனால டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ தேங்காய் பர்ஃபிங்க. பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உடனே செஞ்சு பாருங்கள். இது சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம போய் கடையில் வாங்க வேண்டியதில்லை. நமக்கும் தேங்காய் பர்ஃபி பண்ண வரும்னு நம்மளே பண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். தீபாவளிக்கு நல்லா எத்தனையோ வெரைட்டி பண்ணுவோம். இந்த தேங்காய் பர்ஃபி கூட நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். அதனால் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நல்ல பெரிய தேங்காவாக எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் போதும். இது 300 ml இது பவுல்ஸ். இது அதில் நான் ஒரு தேங்காய் கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா முத்தின தேங்காவாக இருந்துச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா துருமி இது மாதிரி அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போயுமே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியும். அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறது. இது 300 ml இதுங்க. அதை எடுத்து அப்படியே நல்லா ஒரு கடாய் வச்சு அந்த தேங்காயை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், அது தேங்காய் மேலே ஒரே ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் போடாதீங்க, நெய் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியமில் வச்சே வதக்குங்க. ரொம்ப வதக்காமல் இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் தேங்காய். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த லெவலில் வதக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தேங்காய் பர்ஃபிங்கிறோம், அவ்வளோ சூப்பராக பண்ணலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பர்ஃபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்கள்லேருந்து வீட்டில் எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு நான் தேங்காய் பர்ஃபி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். தீபாவளி ஸ்பெஷலாக பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கூட சொல்லணும் வியூவர்ஸ். அதனால தான் மெயினாக உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன் நான். பாருங்கள், நல்லா இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வதக்க வதக்க அப்படியே பொடி பொடி ஆயிரும். தேங்காய் பச்சை தேங்காய் எப்படி இருக்குதுன்னா வதக்க பச்சை வாசம் போயிடும். இன்னொன்று வதக்க அப்படியே வறுக்க நல்லா பொதன்னு வந்துடும். அது பொடி பொடியாக வரும். அப்படியே பொழப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே உதிரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரும் பாருங்கள். நல்லா நம்மளுக்கே தெரியும். வாசமும் சூப்பராக இருக்கும் வதக்கிறப்பயே. ஆனால் ஒன்று ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அதான் இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் போட்டு அதில் மேலே அப்படியே அப்ளை பண்ணி ஃபுல்லாக வதக்க ஆரம்பித்தோம். நல்லா கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லெவல் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி லெவல் வந்துருச்சுன்னா கரெக்டான பக்குவம். அது உதிரியாக பொடி பொடியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கினது நம்மளுக்கு தெரியும் வதக்கிறப்பயே. அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு வச்சுருங்க. நான் ஒரு தேங்காய் தான் எடுத்தேன். அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோதான். அதுக்கு தகுந்தாப்பில் சுகர் போட்டுக்கணும். நான் 300 ml தேங்காய் வந்திருக்கு. அதுக்கு ஒரு 250 ml சுகர் போட்டால் போதுங்க. அந்த பவுலில் அது போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 250 போட்டிருக்கேன். 50 கிராம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காவில் ஸ்வீட் எப்பயுமே இருக்கும். அதனால கொஞ்சம் 50 கிராம்ஸ் கம்மி பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு வாட்ரு ஊற்றிட்டு அதே கடாயில் நம்ம பாகு மாதிரி காய்ச்சணும். அவ்வளோதான். பாகு காய்ச்சறதுனா ரொம்ப அதிகமாக கிடையாது. நம்ம குலோப்ஜானுக்கெலாம் கம்பி பதம் காய்ச்சுவோம் பாருங்கள், அந்த லெவல் இருந்தாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. எல்லார் வீட்லேயும் தேங்காய் இருக்குது, சீக்கிரமாக பண்ணலாம். சூப்பராகவும் பண்ணிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றினோன்னு நல்லா கரைஞ்சி வருது. இது மாதிரி மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் என்னன்னா, நல்லா கரைஞ்சி வந்தோன்னா ஒரு ட்ராப்ஸ் நான் ஒரு பால் ஊற்றுறேன் பாருங்கள். எதுக்குன்னா சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். அப்படியே ஒரு ட்ராப்ஸ் பால் ஊற்றணுன்னே இப்போ கொதிக்க மேலே நுரைச்சிக்கிட்டு வரும் பாருங்கள். பாருங்கள், தெரியும் மேலேயே அழுக்காக வருது பாருங்கள். அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது மேலே அப்படியே அழுக்காக வரும். அது மேலேருந்து எடுத்துடலாம். அப்படியே இந்த பாருங்கள், நுரைச்சி அழுக்காக வந்திருக்குல்ல. இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க.
இது வந்து தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா மேலே இருக்கிற சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே வந்துடுது. அதுக்கு தான் ஒரு ட்ராப்ஸ் பால் ஊற்றுனேன். அப்படியே எடுத்து நுரைஞ்சிக்கிட்டு வரும். அதை எடுத்து அப்படியே எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டு எடுத்துடணும். எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். அவ்வளோதான். எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா பாகு பதம் வந்துடும். ஒரு கம்பி பதம்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீவர்ஸ். பாருங்கள், திக்காக வந்து இது மாதிரி வருது பாருங்கள். சர்க்கரை கூட தண்ணி வந்து சர்க்கரை மேலே வந்து தண்ணி வந்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரு கம்பி பதம் தான். ரொம்ப பாகு கட்டியாக பண்ணிடக்கூடாது. அப்புறம் சுகர் வந்து திரட்டுக்கிட்டு போயிடும், கட்டி ஆயிரும். அதனால தான் ஒரு கம்பி பதம்னு சொல்கிறோம். ஏன் பாருங்கள், அவ்வளோதான். ஒரே ஒரு கம்பி பதம். இப்போ பாருங்களேன், ஊற்றும் பாருங்கள். கரண்டியிலேருந்து பாருங்கள், அப்படியே ஊற்றுறப்ப அப்படியே இழுத்தாப்பில் ஊற்றுது பாருங்கள். இதுதான் ஒரு கம்பி பதங்கிறது. திக்னஸ் ரொம்ப இருக்காது. இந்த லெவல் வந்தாலே போதும். இது குலோப்ஜான் பண்ணுறப்ப கூட நம்ம இது மாதிரி தான் பண்ணுவோம். இந்த லெவலுக்கு வர்றப்ப நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கிட்டு இந்த கையில் கூட எடுத்து காமிக்க பாருங்க. மறுபடியும் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இந்த லெவல் வந்தோடனே அவ்வளோதான். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தட்டில் ஆற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, தேங்காவை வதக்கி அதை எடுத்து அதில் போட்டுருங்க. அது மேலே கொஞ்சமாக சால்ட்டுங்க. எப்பயுமே ஸ்வீட் பண்ணுறப்ப சால்ட்டு போடணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம ஸ்வீட்டோட டேஸ்ட்டு தெரியும்னா சால்ட்டுனால தாங்க இருக்குது. நான் கண்டிப்பாக சால்ட்டு போடணும். இது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்லா நைஸாக நுணுக்கி அதையும் எடுத்து போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த பாகில் சிம்மில் வச்சுக்கிட்டோம். நல்லா கிண்டி விடுங்கங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்ருக்கோம். இப்போ நல்லா கிண்ட இலகும். தேங்காவும் அந்த சுகர் சிரப்பும் என்ன ஆகும்னா பாகும் நல்லா இலகி வரும். இலகி வந்ததுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், போட்ட உடனே இலக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தேங்காவும் அந்த இதில் நான் எதுவுமே ரவா எதுவுமே அப்ளை பண்ணலைங்க. ஒன்லி ப்யூர் தேங்காய் தான். பச்சை தேங்காவை நம்ம துருவி நல்லா வதக்கி இதில் அப்ளை பண்ணுறோம். அதனால் உடம்பு கூட நல்லது, நேச்சுரலாக இருக்கும். நம்ம செய்கிறது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஒரு ட்ராப்ஸு நெய் கூட போட்டு பண்ணுறதுனால ஸ்மெல் கூட நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா இப்படி இலகி வந்து அதுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கும். நல்லா நுரைச்சி வருங்க. நுரைச்சி வர்ற பதத்தப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுறணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பாருங்கள், கிண்டி விட்டுக்கிட்டே சிம்மில் வச்சுக்கணும். மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் ஸ்டவ்வில் லெவல் எவ்வளோவுக்கு இருக்குதோ கம்மி வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது நான் நான்ஸ்டிக் கடாயிலே பண்ணுறதுனால எனக்கு கீழே ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னொன்று கனமான கடாய் இருந்துச்சுன்னா கூட அடியே பிடிக்காமல் இருக்கும். ஆனால் பார்த்துக்கணும், எப்போயுமே கிண்டி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். ஸ்டவ் பக்கத்தாப்பிலே நம்ம நிற்கணும். சில பேர் என்னென்னா அப்படியே சிம்மில் தானே இருக்குதுன்னு வச்சுட்டு வேறு வேலை பார்ப்போம். அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா இது பண்ணி முடித்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ஆயிரும். அதனால் இது வேலையை முடிச்சுட்டு தான் வேறு வேலை பார்க்கணும். அந்த மாதிரி. ஏன்னா தேங்காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கீழே. இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்க. நான் என்ன சொன்னேன், இலகி ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கும் பாருங்கள். நுரைச்சி வரணுங்க. இதுதான் இப்படி நுரைச்சி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போல் கிண்ணங்க. இது அந்த பாகில் சூப்பராக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு. இதான் பதம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நெய் தடவி நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன்.
ஏன்னா நான் வந்து 300 கிராம் தேங்காய் தான், ஒரு தேங்காயில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி. இன்னும் வேணுங்கிறவங்க 2 தேங்காய் கூட போட்டுக்கலாம். 600 கிராம்னா நீங்கள் 500 ml இது போட்டுக்கலாம், 500 சுகர் போட்டு பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், 1 கிலோவுக்கு மேலே வேணும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக செஞ்சேங்க. இதே எனக்கு 1 வாரம் வரும். நல்லா ஒரு பீஸ் சாப்பிட்றதுனால 1 வீக் வச்சு சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த லெவல் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க இஷ்டங்க. நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த லெவலில் தட்டினீங்கன்னா கத்தியில் வச்சுக்கிட்டா கரெக்டாக வந்துடும். உடனே பேந்துட்டு வரும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, கரெக்டாக நீங்கள் விண்டுருதோ அப்படியே உடஞ்சிருதோ அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே பாருங்களேன், உடனே இங்கே பாருங்கள் தட்டுறப்பே நவுந்துட்டு வருது பாருங்கள், அப்படியே தேங்காய் பாறை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பாகுப்பதம் ஒரு கம்பி பதத்தில் போட்டு கிண்டதில் அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 3 மினிட்ஸ்லேயே ஆறிடும் அது. அதுக்குள்ளேயே மேலே நீங்கள் ஒரு கீறி விட்டுக்கணும் அப்படியே. இங்கே பாருங்கள், ஒரு கோடாக லைன்ஸ் கோடு போட்டுக்கணும் சீக்கிரமாக. ஏன்னா சூடு ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோடு போட வராது, கட் பண்ண வராது, உடனே உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டோம்னா அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அது போடுறப்பே பாருங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் தாங்க, அந்த போட்டு பிளேட்டில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஆறிடும். அப்படியே எடுக்கலாம், எடுத்து அப்படியே ஈஸியாக சாப்பிட்லாம். காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு கையில் வச்சு எடுத்து காமிப்பேன் பாருங்கள். அப்போ அவ்வளோ சூப்பராக ஈஸியாகிடுச்சு. இப்போ லைட்டாக நான் தொடுறப்பே வந்துடும் பாருங்கள், உடையாது கொள்ளாது பாருங்கள், அழகாக வந்துருச்சு பாருங்கள். நான் அந்த பக்குவத்தில் போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எடுப்பேன், கத்தியை வச்சு எடுக்கலான்னு பார்க்கணும். தேங்காய் பாறை எல்லாமே அப்படியே லெவல் கரெக்டாக இருக்கிறதுனால கத்தி கூட தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், கட் பண்ணதை அப்படியே விட்டு நான் ஒரு வாட்டி எடுத்து பார்க்குறேன். கத்தியை வச்சுட்டேன் நான், ஏன்னா கையிலே நல்லா வருது கட் பண்ண இடத்துலேருந்து. சூப்பர். அங்கே பாருங்கள், இதுதான் யாருக்குமே வரலன்னு சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணலாம், பயப்படாமல் பண்ணுங்கள். அதுவும் ஒரு தேங்காய் வச்சு எல்லாருமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்களே பண்ணிடுவீங்க. யாராச்சும் கெஸ்ட்டுன்னு கிடையாது, நம்ம ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுறப்ப கூட ஒரு ஸ்வீட்டு பண்ண நம்மளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சூப்பராக வரும், பயப்படாதீங்க. ஏன்னா நான் எந்ததுமே கொஞ்சம் லெவலில் தான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஹெவியாக போட்டு வீணாக போயிடுச்சு எனக்கு வரல அந்த மாதிரி பயப்பட தேவை கிடையாது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் பாருங்கள். இங்கே இருங்க, உடஞ்சிருச்சுன்னு பார்க்காதீங்க, அது கூட கல் மாதிரி தான் இருக்கும் அந்த இது பீஸுங்கெல்லாம். எடுத்து உங்களுக்காண்டி காமிக்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி நான் பீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். சூப்பராக வந்திருக்கு விவர்ஸ். டேஸ்ட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் பாறை பண்ணியாச்சு. இந்த உங்களுக்கு ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி, தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம், தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, அதான் முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்வீட்டோடு வந்து உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். ஓகே, பை வீவர்ஸ்.